வணக்கம், நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான மேகதாது டேம் இஷ்யூ பற்றி சுருக்கமாக பார்ப்போம். காவிரி ஆறு கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் தோன்றுச்சுங்க. என்ன தான் கர்நாடக மாநிலத்தில் இது தோன்றினாலும் இதன் பயணிக்கும் வழி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக போய் சேர்ந்து தான் வங்காள விரிகுடாவை சென்றடையுதுங்க. இதனுடைய வரலாற்று பின்னணின்னு பார்த்திங்கன்னா 1924 பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னை மற்றும் மைசூருக்கு இடையே ஒப்பந்தம் போடுறாங்க இந்த தண்ணீர் வரத்துக்காக. 1974 இந்த ஒப்பந்தம் முடிவடையுதுங்க. முடிவடைஞ்ச உடனே தண்ணீர் வரத்துக்கான அந்த முரண்பாடு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இந்த இரு மாநிலங்களுக்குமே விவசாய தேவைக்கு தண்ணீர் வரத்து மிகவும் அவசியங்க. அது இல்லாமல் கர்நாடக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய நகர்ப்புற தேவைக்கும் தண்ணீர் மிக மிக அவசியமாக இருக்குது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டும் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இரு மாநிலங்களோட முதன்மை வாதங்களாக என்ன இருக்குன்னா, நம்மளுடைய கர்நாடக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா உற்பத்தி ஆகிற மாநிலத்துக்கு தான் முதல் உரிமை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் மழை பற்றாக்குறை காலங்களில் இந்த தென்மேற்கு மழை பொய்க்கும் பட்சத்தில் எங்களுடைய அணைகளான கேஆர்எஸ், கபினி இது போன்ற அணைகளில் தண்ணீர் நிரம்பினா தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் நகர்ப்புற வாழ்வியலுக்கு தண்ணீர் தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது கர்நாடக அரசு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளுடைய தமிழக விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா குறுவை, சம்பா என முப்போகமுமே நாங்கள் காவிரி ஆறை தான் நம்பி இருக்கோம். 30 லட்சம் ஏக்கர் நாங்கள் இதை நம்பி தான் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தண்ணி தரமாட்டேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்றதையும் அவங்க சொல்கிறாங்க. மேலும் மழை பற்றாக்குறை வரும்போது அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் தண்ணி கொடுக்கணுன்றதை அவங்க சொல்கிறாங்க. மேலும் வரலாற்று பின்னணின்னு பார்க்கும்போது எங்களுக்கும் அதில் உரிமை இருக்குது, அதனால் தண்ணியை எங்களுக்கு தரணுன்றது தமிழ்நாடு விவசாயிகளும் இதில் சொல்கிறாங்க. இந்த இரு மாநிலங்களுக்கும் சட்ட போராட்டம்னு பார்த்திங்கன்னா 1974 நடந்துகிட்ருக்கு. 1990, 91, 2007, 2018 நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 1990 தான் முதல் முறையாக காவிரி நடுவர் மன்றம்ன்றதை ஒன்று அமைக்கிறாங்க. பிறகு 1991 205 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணுன்றதை காவிரி நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பாக விதிக்கிறாங்க. பிறகு 2007 அந்த தீர்ப்பு இறுதியாகுது. 2018 உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு தொடர்ந்த வழக்கை அதிரடியாக தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. 2018 தான் காவிரி மேலாண்மை குழு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை குழு இது எல்லாமே அமைக்கிறாங்க. அடுத்ததாக தான் மேகதாது இஷ்யூ. அது என்ன அப்படின்னா, இந்த கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இடைப்பட்ட அந்த இடத்துல 67 டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக 9000 கோடி செலவில் ஒரு புதிய அணை கட்டுறதா கர்நாடக அரசு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது எங்களுடைய மாநிலத்துக்கான மின் உற்பத்திக்காகவும் நகர்ப்புற வாழ்வியலுக்கான தண்ணீர் தேவைக்காகவும் நாங்கள் இதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்நாடு விவசாயி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மழை அதிகமாக வரும்போது தண்ணி வந்துடும். சப்போஸ் மழை வரத்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இப்போவே எங்களுக்கு தண்ணி இல்லை, நீங்கள் இந்த மேகதாது கட்டி அதுலேயும் 67 டிஎம்சி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு சொட்டு தண்ணி கூட வராது, அதனால் இந்த அணை நீங்கள் கட்டக்கூடாதுன்றது தமிழ்நாடு விவசாயிகள் முதன்மையாக வைக்கிற வாதமாக இருக்குங்க. இந்த காவிரியோட அரசியலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 1990 நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்தினார். பிறகு 1993 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல சட்ட போராட்டங்களை கையில் எடுத்திருக்காரு. உண்ணா நோன்பு அதுவும் இருந்திருக்காங்க. அவருடைய மறைவுக்கு முன்னால் வரைக்குமே தொடர் வலியுறுத்தல் இருந்து தான் இருக்குது. அடுத்ததாக இரு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி. கர்நாடகாவில் என்ன தான் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டோம் அப்படின்றத அங்கே இருக்கிறவங்க வலியுறுத்துவாங்க. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் தண்ணி நீங்கள் கொடுத்தாகணுன்றதை வலியுறுத்துவாங்க. இதுதான் டபுள் ஸ்டாண்ட் மைண்ட். பிஜேபி இதை தான் அங்கே செய்கிறாங்க. இதில் பிஜேபியோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸ் அரசை கண்டித்து பல போராட்டங்களை நடத்தும். அந்த மைசூரில் இருக்க அந்த வாக்கு வங்கியை குறி வச்சு அதற்கான வேலைகளை மட்டும்தான் பிஜேபி செய்யும். இந்த வாக்கு வங்கி அரசியலை தவிர மக்களுக்கான அரசியல் என்றைக்குமே இந்த பிஜேபி செய்யாது. அடுத்ததாக தேர்தல்களும் அரசியலும் என்ன அப்படின்னா, அந்த இரு மாநிலங்களில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் நதிநீர் பிரச்சனையை ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்துவாங்க. மழை காலங்களில் பிரச்சனை கிடையாது. ஆனால் மழை பற்றாக்குறையாக இருக்கிற காலத்தில் ஒருத்தரை மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு அதற்கான தீர்வு காணாமல் பிரச்சனையை மட்டும்தான் வளர்த்துக்கிட்டே போவாங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே. இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்க தமிழக வெற்றி கழக அரசு இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நதிநீர் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுங்க. இந்த டிஎம்சின்றனே அப்படின்னு என்னென்னு பார்க்குறீங்களா? ஒரு டிஎம்சி தண்ணீரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2931 கோடி லிட்டருங்க. என்னங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? இந்த ஒரே ஒரு டிஎம்சி தண்ணியை வச்சு ஒரு நாள் நீர் தேவை 20 கோடி மக்களுக்கு நம்ம பூர்த்தி செய்யலாம். இந்த ஒரு டிஎம்சி தண்ணியை வச்சு 10,000 to 12,000 ஏக்கர், அதாவது ஒரு போகத்துக்கான விளைச்சலை இந்த ஒரு டிஎம்சி தண்ணியிலே நம்ம அதை பயிர் பண்ணலாம். என்னங்க இன்னும் ஆச்சரியமாக இருக்கா? இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு பெய்கிற மழையோட அளவு 4300 4400 டிஎம்சிங்க டிஎம்சி பதிவாகுதுங்க. அடுத்து ஜூன்லேருந்து செப்டம்பரில் மட்டுமே 1390 டிஎம்சி பதிவாகுதுங்க.
அடுத்து அக்டோபர் டு டிசம்பர் வரைக்குமே 2080 டிஎம்சி பதிவாகுதுங்க. இந்த பதிவாகிற எல்லாமே 70% நிலத்தால் உறிஞ்சப்படுது மற்றும் எவாப்ரேஷன் ஆகிடுதுங்க. மிச்சம் இருக்க அந்த 30%, அதாவது 1000லேருந்து 1200 டிஎம்சி மட்டும்தான் நம்ம சேர்த்தே வைக்கிறோம். மிச்ச நீரை எல்லாமே நம்ம கடலுக்கு தான் தானமாக கொடுத்துறோம். இந்த நீர்நிலைகளை நம்ம சரி செஞ்சு அதை அழகாக பராமரித்தாலே நம்ம எந்த மாநிலத்துக்கும் போயிட்டு தண்ணீருக்காக கெஞ்சவும் தேவையில்லை. இந்த நீர்நிலைகளை சரி செய்வோம். வருங்காலத்திற்கு தண்ணீர் சேமிப்போம். நன்றி, வணக்கம்.